விருகம்பாக்கத்தில் அனுமதியின்றி கையெழுத்து இயக்கம் நடத்திய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சுமார் 3 மணி நேரமாக கைதாக மறுத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் பாஜக சார்பில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் தொடங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனை தெலுங்கானா முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைக்க இருந்தார். அப்போது சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என கூறி காவல்துறை அவர்களுக்கு அனுமதி தர மறுத்தது. அங்கு போலீசார் குவிந்த நிலையில் அவர்களுடன் தமிழிசை நீண்ட நேரம் வாக்குவாதம் செய்தார். அமைதியா பண்றது நீங்க தான். இப்ப நீங்க கலவரமாக்குறீங்க. நான் சொல்றேன், என்ன சுத்தி இவ்வளவு பேர் ஏன் நிக்கிறீங்க? நான் யாரு இல்ல தீவிரவாதியா? எதுக்கு நிக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். இது எம்ஜிஆர் நகர். நான் இந்த ஏரியால 40 வருஷம் சுமார் 3 மணி நேரமாக போலீசார் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் இடையே வாக்குவாதம் நடந்தது. காவல்துறையினரை எதிர்த்து அங்கு பாஜகவினர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் அனுமதியை மீறி அவர்கள் பொதுமக்களிடம் கையெழுத்துக்களை பெற்றனர். இந்நிலையில் அங்கு வந்த திமுகவினர் மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தடையை மீறி கையெழுத்து பெற்ற தமிழிசையை கைது செய்யவும் அவர்கள் வலியுறுத்தினர். ஒரே இடத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் எதிராகவும் போராட்டம் நடந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை கையெழுத்து வாங்க தான் 3 மணி நேரத்துக்கும் மேல் வெயிலில் காத்திருந்ததாக கூறினார். என்ன அப்புறப்படுத்துறதுல இருந்தாங்க. நான் 3 மணி நேரம் நீங்க அலோவ் பண்ணலன்னா நான் நின்றுட்டு தான் இருப்பேன். இப்பதான் அனுமதி கொடுத்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், பொதுமக்களை ஒரு அரசியல்வாதி சந்திப்பதை தடுப்பதற்கு இவர்கள் யார்? அப்ப தனி மனித உரிமை தமிழகத்தில் மிதிக்கப்படுகிறதா? இதுதான் என்னோட கேள்வி. ஆக இவ்வளவு கஷ்டப்பட்டு 3.5 மணி நேரம் நான் நின்றுருக்கேன். 9:30 மணிக்கு நான் வந்தேன். ஆக தமிழகத்துல ஒரு பொதுமக்களை பார்ப்பது அப்படியிலிருந்து ஸ்டாலின் அரசு இந்த கையெழுத்து இயக்கத்தை பார்த்து பயந்து இருக்கிறார்கள்.